எல்லார் வீட்லயுமே பெட்டு வச்சிருக்க எல்லார் வீட்லயுமே தெரியும் இந்த தீபாவளிக்கு அவங்க எல்லாம் எவ்வளவு பயப்படுவாங்கன்னு. இங்க பாருங்க கபோர்ட்ல நல்லா தெரியுதா ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஓகேவா, பொறுப்பு இருக்கா? இது வந்து யூசுவல் தீபாவளி கிடையாது, தலை தீபாவளி. தெரியுமா தெரியாதா? காமெடி ஹாப்பி தீபாவளி சொல்ல எரும மாடு. ஹாப்பி தீபாவளி. ஐயா ஐயா வாய பாரு வள்ளல்ல. இதுதான் தீபாவளி அவுட்ஃபிட். எப்படி இருக்கு? வெக்கமா சொல்ல, நான் பின்னாடி ஓடிடுறேன். பாத்து வந்துரு 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 அரவிந்த். ஹாய், ஹலோ, வணக்கம். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி. குட் மார்னிங். ஸோ எங்க வீட்லயும் இன்னைக்கு தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங் எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு டீ குடிச்சிட்டு ரெடி ஆயிட்டேன். அடுத்து வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வச்சுட்டு கறி கஞ்சி சாப்பிட்டுட்டு அப்படியே தீபாவளி செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். இப்போ எங்க வீட்டில் வந்து நாங்கள் தலை தீபாவளினால ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பயம். இங்க வாயேன். பயம், பட்டாசுக்கு பயங்கர பயம். இது மட்டும் இல்ல, இன்னொரு 2 இருக்கு. இன்னொன்னு வந்து எங்க படுத்திருக்குன்றதை நான் காட்டுறேன். ஜில்லு நான் சொல்லுவேன்ல, ஸோ ஜில்லு வந்து எங்க படுத்திருக்குன்னு காட்டுறேன். இன்னொருத்தர் வந்து எந்திரிக்கவே இல்லை, நல்லா இழுத்து போத்தி பெட்ஷீட் போத்தி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஜில்லு எங்க படுத்துக்குன்னு காட்டேன். எல்லார் வீட்லயுமே பெட்டு வச்சிருக்க எல்லார் வீட்லயுமே தெரியும் இந்த தீபாவளிக்கு அவங்க எல்லாம் எவ்வளவு பயப்படுவாங்கன்னு. ஸோ அதே மாதிரிதான் எங்க வீட்லயும். அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கபோர்ட்ல நல்லா தெரியுதா ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. கபோர்ட்ல போய் நேத்து நைட்டு படுத்தவங்க தான், கீழே போய் படுத்தவங்க தான், டோர் ஓபன் பண்ணிட்டு, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி பெட்டு வச்சிருக்க எல்லாருக்குமே அந்த கஷ்டம் தெரியும். தீபாவளி அதுமா அவங்களை நீங்க காப்பாத்துறதா, இல்ல நீங்க பட்டாசு வெடிக்கிறதா, இல்ல பட்டாசு சத்தத்துல இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை காட்ட போறோம்னா, இருடி எந்திரிக்கிறியா? இப்ப நான் அப்படியே ஒரு கேமரா ஜூம் வரவா? இப்ப நீ எந்திரிக்கிறியா? கேமரா ஜூம் வரவா? அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. எந்திரிச்சா ஹாப்பி தீபாவளி, அவ்வளவுதானா? புது ட்ரெஸ் எல்லாம் போட வேணாமா? இந்த கொடுமை எங்க போய் சொல்ல. ஆக்சுவலா என்னைய அவன் தான் எழுப்பி விட்டான். எந்திரி நான் தான் எழுப்பி விட்டான். ஏன்னா மெனு கொடுத்துருக்கோம் வீட்டுல. மட்டன் குழம்பு, பிரியாணி, இட்லி, சிக்கன் 65 இப்படி எல்லாம் நாங்க மெனு கொடுத்துருக்கோம். அங்க ஒரு ஆள் செஞ்சு வச்சுட்டு கீழே இருந்து பாப்பான்னு கத்தி சாப்பிட கூப்பிட்டே இருக்காங்க. இப்பதான் நாங்க டீயே வந்துட்டு குடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு, அதுக்கப்புறம் 2 பேர் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டு போய் தான் சாப்பிடணும். வந்து என்ன எழுப்பி விட்டுட்டு ஜாலியா படுத்துட்டாரு. இப்ப வந்து நான் அவனை எழுப்பி விடுறதுக்காக மேல வந்தேன். சோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்? தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ண போறோம்? படுத்து தூங்க போறோம். உனக்கு கொஞ்சமா பொறுப்பு இருக்கா? இது வந்து யூசுவல் தீபாவளி கிடையாது, தலை தீபாவளி. தெரியுமா தெரியாதா? காமெடி ரொம்ப பேட் ஜோக் இது, அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வந்து உங்க எல்லா வீட்லயும் எப்படி தீபாவளி போயிட்டு இருக்கு? தலை தீபாவளிக்கு வந்து என்ன ஸ்பெஷலா பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஒருவேளை முடிஞ்சா ஏதாவது இன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு விஷயம் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணலான்னு இருக்கோம். தலை தீபாவளி எதுவுமே வந்து நாங்க வந்து அந்த புது ட்ரெஸ் நாங்க மேட்சா வந்து ட்ரெஸ் பிளான் பண்ணி போடுறோம். ஸோ அதை வந்து ஒரு போட்டோ ஷூட்டா அழகா பண்ணலாம், இங்க ஏதாவது வயல்வெளியில போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நான் அந்த லொகேஷன் எல்லாம் காட்டுறேன், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த லொகேஷன் எல்லாம் நான் காட்டுறேன். நீங்க உங்க வீட்டுல உங்களோட தலை தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா இந்த vlog கீழே கமெண்டா சொல்லுங்க. எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க ஃபர்ஸ்ட் தீபாவளி தலை தீபாவளி தானே கொண்டாடி இருப்பாங்க. அப்ப தலை தீபாவளி தானே. தூக்கத்துல வளர்றாங்க. ஒண்ணும் இல்ல, வளராம முதல்ல எந்திரி. டீ வச்சிருக்கேன், இப்ப நீ எந்திரிச்சு குடிக்கலாம். டீ ஆறியும் திருப்பி சூடு பண்ணி தர மாட்டேன் நான். குடிக்கிறியா? இப்ப என்ன சொல்ற நீ? இப்போ எந்திரி, அவ்வளவுதான். அதனால ஃபர்தரா ரெடி ஆயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஹாப்பி தீபாவளி சொல்ல எரும மாடு. ஹாப்பி தீபாவளி. ஐயா வாய பாரு வள்ளல்ல. அதாவது பிரச்சனை இல்ல, தப்பு கிடையாது. ஆனா காலை எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்ததுமே பிரேக்ஃபாஸ்ட் குளிக்கிறதையும் எண்ணெய் வைக்கிறதையும் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட் தீபாவளி நம்ம இஷ்டத்துக்கு கொண்டாடுறது தான் தீபாவளி. வாய்ஸ் கொண்டாடுற பிறகு தலைவலி கிடையாது.
என்னத்த சொல்றது நானு? ஏன்னா இப்ப என்ன சொன்னேன், அதாவது குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தானே அடுத்து பண்ண போறோம்னு சொல்லி சொன்னேன். நேரம் வந்தா இறங்கி என்ன வைக்கிறது தான் ஆக்சுவலா கீழே இறங்கி வந்தது. ஆனா அதுங்களே இட்லியும் குழம்பு ரெடி ஆனதுமே நம்ம ஏன் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க குளிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடை பார்த்தது அப்படியே கம்முன்னு வந்த மாதிரி உட்காந்துட்டான். இது எப்படி ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் ஆகும்? அழகா எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். நம்மளால என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் உள்டா வாக்கிட்டு சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் குளிக்க போவார். இப்படிதான் எல்லாமே வந்துட்டு இப்படிதான் வந்து அவ்வளவு அக்கறை இருக்கிறதா இருந்தா காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கணும். ஸ்கிப் பண்ணி அவாய்ட் பண்ணி இப்படி 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 அரக்கி இப்படி தேய்க்க கூடாது. அப்படிதான் தேய்க்கணும். அப்படி தேய்க்கணும். பார்லர்ல வேலை பார்க்கணும். என்ன தேய்க்கிறதுக்கு பார்லர்ல வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அப்பா இப்ப அப்படி அப்படிதான். வெரி குட். இப்படி ஜாலியா என்ன தேய்ச்சி நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? இங்க பாரு என்னை போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க. என்ன வைக்க வழியே போதுமா? இல்ல இங்க கால்ல எல்லாம் படுற மாதிரி. காதுல படுற மாதிரியா? கால்லையா? வேணாம் அங்கெல்லாம் பட வேணாம். நீங்க இங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஸ்கேல்ப்ல கூட நல்லா தேய்ங்க போதும். Yes, got ready for Diwali. ஐயோ எனக்கு இந்த கேமரால கண்ணாடி முன்னாடி நின்று எடுக்கிறது மட்டும் வரவே வராது. எப்படி எடுக்கணும்? இப்படி எடுக்கணும். ஏன் மூஞ்சி மறைக்குதே? இப்படி எடுக்கணும். இதுதான் தீபாவளி அவுட்ஃபிட். எப்படி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அழகா இருக்கு. அழகா இருக்கா? வந்து இதோட நாங்க வந்து எங்க போக போறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலான்னு. எங்க ஊரோட பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் வயல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அங்க போய் வந்து போட்டோ ஷூட் பண்ண போறோம் தீபாவளிக்கு. காலையில சாப்பிட்டாச்சு. ஸோ மதிய சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த கேப்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லா வேலையும் முடிச்சாச்சு, ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, எண்ணெய் தேய்ச்செல்லாம் தலைக்கெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா பக்கத்துல இருக்க ஒரு வயலுக்கு போய் சும்மா லைட்டா கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஓகேல? ஓகே. அவ்வளவுதான் தீபாவளி. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே வந்து தீபாவளிக்கு வந்து நான் சாரி கட்டுறேன். ஏன்னா நான் தீபாவளிக்கு வரைக்கும் சாரி கட்டினதே கிடையாது. ஒரு தடவை கூட கட்டினது கிடையாது. சரி கல்யாணம் ஆயிடுச்சு, தலை தீபாவளி அப்படின்றனால 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். பட் வேற வழியில எல்லாம் பண்ண சொல்றாங்க. ஆர்மி பண்ண சொன்னாங்க கேட்பாங்க. ஆமா சாரி கட்டணும் சொன்னாங்கல்ல. நான் சல்வார் ஏதாவது வாங்கி போட்டு போயிருப்பேன். சாரி தான் சொன்னாங்க. கிரிஞ்சு பண்ண சொன்னாங்களா? சாரி கட்டி 2 பேரும் ட்வினிங் பண்றது இப்ப மிகப்பெரிய கிரிஞ்சு தான். பண்ணாத உன்னை காட்டவா? இங்க வா. அப்படி போய் நில்லு. அங்கே நில்லு. அங்க வெளிச்சம் நல்லா தான் தெரியுது. வா நைஸ். வா போட்டோ ஷூட் போவோம். டைம் ஆச்சுல. அந்த லொகேஷன் காட்டுறேன். சூப்பரா இருக்கும். போயிட்டு வந்து சாயந்தரம் பட்டாசு வெடிக்கலாம். வா. எஸ். நமக்கும் இந்த போட்டோ ஷூட்டுக்கு செட்டே ஆகாது போல. சென்னையோ ஊரோ எங்க போனாலும் நம்ம கிளம்பிட்டா உடனே மழை வந்துருது. சரியான மழை. அழகா ஒரு நல்ல கிரீனரியா இருக்கிறதுக்கு தேடி வந்தாலும் மழை. பட் வேற வழி இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கி வெளியில வந்து நிக்கிறோம். பட் எந்த அளவுக்கு இது பாசிபிள்னு தெரியல. நமக்கும் இந்த போட்டோ ஷூட் செட் ஆகல போல. இதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நல்லா ரெடியாகி இப்படிலாம் வந்து ஒண்ணு பண்ணா கடைசியில மழை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுருது. ஒரு வழியா வந்து போட்டோ ஷூட் முடிச்சிட்டோம். மழை தான், பட் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம். கொஞ்சம் மழையிலே வந்து நனைஞ்சு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் போட்டோஸ் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ நான் அதை வந்து ஷேர் பண்றேன் கண்டிப்பா. ஃபைனலி தீபாவளி வென்ட் லைக் திஸ் வித் ரெயின். ஆக்சுவலா இங்கேயாவது பரவாயில்ல, ரெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா சென்னையில ரொம்ப ஹெவியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சைக்ளோன் வேற ஃபார்ம் ஆயிருக்கு. யூஸ்வலா நவம்பர் டிசம்பர்ல தான் வரும். ஆனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு மழை. அதுக்குள்ளேயும் முதல் சைக்ளோன் வந்து நம்ம பார்த்தாச்சு. இன்னும் இருக்கிற 3 மாசத்தை எப்படி ஓட்ட போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ஹோப்ஃபுல்லி எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்து வரக்கூடாது. மழை வந்தாலும் நல்லபடியா வந்து நல்லபடியா போயிடணும். எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணக்கூடாது. யாரோட
லைஃப் ஸ்டைலும் இதனால வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, யாரோட ஒர்க்கும் இதனால அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். மழை தூரிக்கிட்டே இருக்கீங்க ஃபுல்லா. பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஃபுல்லா பாருங்க தெரியும், மழை தூரிக்கிட்டே இருக்கு. எனிவேஸ் போட்டோ ஷூட் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட வேண்டியதான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவ்வளவுதான். நம்மளோட தீபாவளியோட அந்த ஒரு பெரிய டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஈவினிங் போயிட்டு பட்டாசு வெடிக்க வேண்டியது. அரவிந்த் வந்து கொஞ்சம் பக்கத்துல வந்து ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்றதுக்காக போயிருக்காரு. ஸோ அதனால வந்து நான் காருக்குள்ள உட்காந்துருக்கேன். அவங்க முடிச்சுட்டு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து அப்படியே வந்து பட்டாசு வெடிச்சுட்டு தீபாவளி நல்லபடியா வந்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். உங்க தீபாவளி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி போச்சு, என்ன ஸ்பெஷலா நடந்தது அப்படின்றதுல கண்டிப்பா இந்த vlog கீழே கமெண்ட் பண்ணுங்க. இரு வெயிட் பண்ணு. இதுதான் வந்து தீபாவளியோட கடைசி சரவெடி. இவ்வளவு நேரம் வெடி வெடிச்சதுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால இதுதான் வந்து கடைசி சரவெடி. ஒரு மெமரிக்காக இது ஒன்று வச்சுட்டு முடிச்சலாம் பிளான் பண்ணியிருக்கோம். வைக்கும்போது சொல்லு, நான் பின்னாடி ஓடிடுறேன். ஹாப்பி தீபாவளி சொல்லு. போயிரட்டா. சூப்பர். கரண்ட் போயிடுச்சு. ஆமா கரெக்டா நீ வைக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்றது வைக்கணும் அவசியம். இப்போ பயமா இருக்கு. கரெக்டா இவன் வெடி வெடிக்கும் போது ஓடு பாத்து. ஐயோ பாத்து வந்துரு அரவிந்த் வந்துரு. எல்லாமே அப்படி எரிஞ்சே முடிஞ்சிருமோ 1000 வாலா.